Hi friends, a warm welcome to our conceptual educational channel. Today we are going to see 6th standard term 1 lesson 3 matter around us. This video is made for 6th standard students as well as those who are preparing for TET and Tnpsc exams. They can also watch this video. Watch this video fully. If you like this video, then like and subscribe our channel. Introduction to this lesson. மேட்டர் இஸ் ஆல் அரவுண்ட் அஸ். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருளுமே மேட்டர் தான். த ஏர் யூ ஆர் ப்ரீத்திங் இஸ் ஆல்சோ மேட்டர். நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரும் மேட்டர் தான். மேட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் டேக்ஸ் அப் ஸ்பேஸ். ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கு வந்து பர்டிகுலர் மாஸ் அண்ட் ஸ்பேஸை ஒரு ஆக்குபை பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஏர் இன்டேக் பண்ணுறோம் அது வந்து மேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு வீலோட டயர் எடுத்துக்கலாம். அந்த டயரில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அது ஏர் இல்லாத போது அதோட வெயிட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? இட் வில் பி லெஸ். ஸோ இப்போ நம்ம அதில் ஏர் அடைச்சதுக்கப்புறம் அதோட வெயிட் பாருங்கள், இட் வில் பி ஹெவி. ஸோ இதில் என்ன தெரியுது? அந்த ஏருக்கு வந்து மாஸ் இருக்குது அண்ட் இட் டேக்ஸ் அப் சம் ஸ்பேஸ். ஸோ நம்ம ஏரை வந்து என்ன சொல்கிறோம்? மேட்டர் அப்படிங்கோம். ஓகேவா? ஸோ மேட்டர் வந்து 3 ஸ்டேட்ஸில் இருக்குது: சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். ஸோ வாட் இஸ் மேட்டர் மேட் ஆஃப்? எல்லா மேட்டருமே ஆட்டம்ஸால் தான் மேடப்பாக இருக்குது. ஓகே, ஆட்டமோட டெஃபினிஷன் என்ன? ஆட்டம்னா என்ன? ஆட்டம்ஸ் ஆர் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர். ரொம்ப 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 ஃபைனஸ்ட் பார்ட்டிகலாக தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட்டம் அப்படிங்க. ஓகே, இந்த அதை வந்து நம்மளால் நேக்ட் ஐயால் பார்க்க முடியாது. ஸோ யூஸிங் ஸ்டாண்டர்ட் மைக்ரோஸ்கோப் we can able to see that atoms. So a standard sheet of paper is about millions atom thick. ஸோ வந்து ஒரு பேப்பரில் மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன செய்யும்? திக்காக பைண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, யூஸிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அண்ட் டன்னலிங் மைக்ரோஸ்கோப். இது மூலியமாக நம்மளோட ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். Do you know? ஸோ நம்ம 3 states of matter பார்த்தோம்: சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ பிசைட்ஸ் தீஸ் 3 states 2 states ஆர் அவைலபிள். ஓகேவா? என்ன 2 statesன்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா அண்ட் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்ஸ். பிளாஸ்மா அப்படின்றது நம்ம எர்த்தில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ நம்மளோட யூனிவர்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு காமன் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் தான் என்னது? பிளாஸ்மா. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்ஸ் இன்க்ளூடிங் சன் ஆர் கவர்ட் இன் பிளாஸ்மா. ஸோ ஸ்டார்ஸ் அண்ட் சன்ஸ் எல்லாமே பிளாஸ்மாவால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்ன்றது ஒரு கேஷியஸ் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கோல்டு டெம்பரேச்சரில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? இதை வந்து 1925 ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க இப்படி ஒரு கேஸ் இருக்குன்னு. அண்ட் இது கன்ஃபார்ம் பண்ண இயர் வந்து 1995. This is used in the field of cryogenics. ஸோ cryogenic மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப கோல்டு டெம்பரேச்சரில் வச்சா அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அதோட பிஹேவியர்ஸை ஸ்டடி பண்ணுறது. இதுதான் என்னது? க்ரையோஜெனிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டில் தான் என்ன யூஸ் பண்ணுறாங்க? போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். மேட்டர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ். ஸோ மேட்டர் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும் அண்ட் அதுக்கு மாஸும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இதோட நேச்சர் என்ன? மேட்டரோட நேச்சர் என்ன அப்படின்றத ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து இந்தியன் ஏன்ஷியன்ட் ஃபிலாசபர், கனடா அண்ட் கிரீஸ் ஃபிலாசபர் டெமோக்ரிட்டஸ் ஒரு சிமிலர் ஐடியா வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு த்ரெட் எடுங்க, அந்த த்ரெட்டை வந்து 2ஆக கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணுற ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அட் ஒன் பாயிண்டில் அந்த த்ரெட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருக்கும், சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நைஃபை வச்சு நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ அந்த பாயிண்டில் வந்து என்ன, இதுக்கு மேலே அந்த த்ரெட்டை வந்து கட்டே பண்ண முடியாது, இதுதான் ஃபைனஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா? அந்த பாயிண்ட் தான் அவங்க சொல்கிறாங்க. பாயிண்ட் வந்து எண்ட்லெஸ்ஸாக போகவே போகாது, ஒரு பாயிண்டில் வந்து அது எண்ட் ஆகி தான் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் என்ன? ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மேட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸால் மேடாக இருக்கிறது தான் மேட்டர் அப்படிங்காங்க. கோல்டு வந்து மெனி கோல்டு டைனி பார்ட்டிகல்ஸால் மேடாயிருக்கு. ஸோ வாட்டர் வந்து மெனி டைனி வாட்டர் பார்ட்டிகல்ஸால் மேடாயிருக்கு. மேட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இந்த டைனி பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். ஓகே, இந்த பார்ட்டிகல்ஸ் இன் மேட்டர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலர். ஸோ அதை நம்மளால் பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் மூலிமா கூட பார்க்க முடியாது. ஸோ அந்த மைக்ரோஸ்கோப் மூலிமா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒன்லி குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அண்ட் தென் டூ யூ நோ பார்க்கலாம், 1 ட்ராப் ஆஃப் வாட்டரில் வந்து 10^21 வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு பென்னில் வந்து நம்ம ஒரு டாட் வச்சோம் அப்படின்னா அதில் 2 lakhs மாலிகூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர்.
மேட்டரில் உள்ள பார்ட்டிகல்ஸ்குள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் லைக் சாலிட், லிக்விட், கேஸ், அதில் மூணுலேயுமே இப்படி அதோட ஸ்பேஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஒரு ஸ்பூன் ஆஃப் சுகரை வந்து வாட்டரை டிசால்வ் பண்ண என்ன ஆகும்? ஃபஸ்ட் பாருங்கள், வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஹேவ் ஸ்பேஸ் பிட்வீன் தெம் அண்ட் சுகர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆக்குபைங் தோ ஸ்பேஸ். ஸோ வாட்டர் வந்து லிக்விட், அதில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸை வந்து சுகர் பார்ட்டிகல்ஸ் போய் ஆக்குபை பண்ணும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மேட்டர் அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ சுகர் பார்ட்டிகலும் வாட்டர் பார்ட்டிகல் அட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகே, இந்த அட்ராக்ஷன் தான் இந்த பார்ட்டிகல்ஸை வந்து ஒன்றா வச்சுக்கும். ஓகே, இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மேட்டர்ஸ், சாலிட், லிக்விட், கேஸ் மூணுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா, சேமாக இருக்காது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து. அண்ட் இங்கே பாருங்கள், அந்த மேக்னெட்டில் வந்து அயன் நேல் வந்து அதோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த பின்னோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. குரூப்பிங் ஆஃப் மேட்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். மேட்டர் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு 3 விதமாக வந்து நம்ம குரூப் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், மாஸ், ஷேப் அண்ட் வால்யூம் ஆஃப் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாலிடான ஸ்டோன் எடுத்துக்கலாம். அதோட கொஷின்ஸ் பாருங்கள், இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். டு யூ நீட் அ கண்டெய்னர் டு நோ த ஷேப் ஆஃப் அ ஸ்டோனர்? ஸோ ஸ்டோனோட ஷேப் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் தேவைப்படுமா? தேவைப்படாதுன்னு. இஃப் யூ மூவ் த ஸ்டோன் ஃப்ரம் த கிரவுண்ட் டு அ டேபிள் ஆர் பிளேஸ் இட் ஆன் த ஷெல்ஃப், டஸ் இட் ஷேப் சேஞ்ச்? ஒரு ஷேப் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆன்சர் நோ. ஒரு சாலிடுக்கு ஒரு கண்டெய்னர் தேவை கிடையாது இல்லையா? அதோட ஷேப் வந்து அதை ரீட்டைன் பண்ணுறதுக்காக. ஏன்னா அதோட பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ அதோட ஷேப் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது எங்கே இருந்தாலும் அதோட ஷேப் வந்து மாறாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு கிரவுண்ட் பிளேஸில் வச்சுருந்தாலும் சரி, ஒரு டேபிள், ஒரு ஷெல்ஃபில் வச்சுருந்தாலும் அதோட ஷேப்பும் வால்யூமும் சேஞ்ச் ஆகாது. எதனால்? அந்த சாலிடோட பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஓகே, அதனால தான். நெக்ஸ்ட், இப்போ நம்ம பார்க்குற இந்த இமேஜ் எல்லாமே நம்மளுக்கு ஃபெமிலியரான ஒன்று தான் இல்லையா? ஸோ இதை குரூப் பண்ணுங்கள் அப்படி சொன்னால் நீங்கள் எந்த பேசிஸில் குரூப் பண்ணுவீங்க? ஸோ இதோட ஸ்டடி பர்பஸ், இதோட யூசஸ், மெட்டீரியல்ஸ் எந்த இதில் மேடாக இருக்குது, லிவிங்காக, நான் லிவிங்காக, அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த மாதிரி எதை வச்சுனாலும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா பென்சில், புக்ஸ் அதெல்லாமே நம்ம படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பக்கெட், இந்த கோம், இது எல்லாமே பிளாஸ்டிக்கில் இதை மேடப் ஆஃப் ஆகிருக்கு. அண்ட் தென் டேபிள், லேடர், இது எல்லாமே வுட்டு. அண்ட் தென் ஸ்க்ரப்பு, ப்ரூம், இது எல்லாமே என்னது? ரஃப். அண்ட் தென் டாய், டாக் டாய், இது வந்து சாஃப்டாக இருக்கும். ஆப்பிள் ஈட்டபிள் ஃபுட்டு, கவ் வந்து லிவிங் திங்கு, மற்றது எல்லாமே நான் லிவிங்கு. வாட்டர் இந்த கிளாஸ் வந்து லிக்விடு, ஏர் இந்த பலூன் கேஸ், மற்றது எல்லாமே வந்து என்னது? சாலிடு. ஸோ ஃபெதர், பேப்பர் கப் இதெல்லாம் லைட் வெயிட், மற்றது எல்லாமே ஹெவி வெயிட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிமிலாரிட்டிஸ் அடிப்படையாகவும் டிஃப்ரென்சஸ் அடிப்படையாகவும் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேட்டர் அரவுண்ட் அஸ். anything which occupies space and has mass is called matter. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எல்பிஜி. அதில் என்ன இருக்குது? கேஸ் இருக்குது. ஸோ பலூன்லேயுமே என்ன இருக்குது? ஏர் தான். ஓகேவா, கேஸ் இருக்குது. ஸோ இது என்னது? கேஸ் ஐட்டம். அண்ட் தென் செகண்ட் பாருங்கள், அயன். இது என்னது? சாலிடு. அண்ட் தென் தேர்ட் வுட், இதுவும் என்னது? சாலிடு. ஃபோர்த் ஒன் ஆயில். ஆயில் இஸ் லிக்விட். வாட்டர் இஸ் ஆல்சோ லிக்விட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 3 states ஆஃப் மேட்டர். என்னது? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். டிஃப்யூஷன். ஃபஸ்ட்டு ஒரு புக் எடுத்து ஒரு டேபிளில் ஒரு 5 minutes அன்டிஸ்டர்ப்டாக வச்சிடலாம். ஓகேவா? செகண்ட், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இங்கை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதையும் அன்டிஸ்டர்பாக வச்சிடலாம். அண்ட் தென் இன்சென்ஸ் ஸ்டிக்கு, அதாவது ஒரு ஊதுபத்தி எடுத்து ஒரு ரூமோட கார்னரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த புக் என்ன செஞ்சுருக்கும்? மூவ் ஆகிருக்குமா? கண்டிப்பாக மூவ் ஆகாது. அது ஸ்டேபிளாக அந்த பிளேஸ்லேயே இருக்கும். நெக்ஸ்ட், அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் இங்க் பார்ட்டிகல்ஸ் என்ன செஞ்சுருக்கும்? மூவ் ஆகும் இல்லையா? மூவ் ஆகி அந்த வாட்டரில் வந்து அதுவாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இது எதனால்? அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸில் உள்ள ஸ்பேஸை இந்த இங்க் வந்து ஆக்குபை பண்ணுது. ஓகேவா? அண்ட் தென் தேர்ட், அந்த இன்னன் ஸ்டிக் என்ன செஞ்சிச்சு? இந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? கேஸ் அண்ட் லிக்விட் கேன் மூவ். கேஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே மூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஃப்யூஷன் அப்படின்னும். டிஃப்யூஷனோட டெஃபினேஷன் பாருங்கள், த டெண்டன்சி ஆஃப் பார்ட்டிக்கல் டு ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆர்டர் டு ஆக்குபை த அவைலபிள் ஸ்பேஸ். ஸோ அவைலபிள் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுறதுக்கு அது மூவ் பண்ணுற எபிலிட்டி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம டிஃப்யூஷன் அப்படின்றோம். சாலிடில் வந்து டிஃப்யூஷன் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். எதனால்? அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ சாலிட் வந்து மூவபிள் கெப்பாசிட்டி கிடையாது அதுக்கு. பட் லிக்விட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேண்டமாக அரேஞ்சாக இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் மூவபிள் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதில் ஆக்குபை பண்ணுது. ஸோ கேஸில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக அரேஞ்சாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்ததை 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள், சாலிட் பார்ட்டிகல்ஸ் எப்படி அரேஞ்சாக இருக்குது? டைட்டாக அரேஞ்சாக இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து ஸ்பேஸே இல்லை.
ஸோ இதோட அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஹெவியாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டோனு. ஸோ அதோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகாது. ஸோ லிக்விட் பாருங்கள் கொஞ்சம் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கு, இர்ரெகுலராக. ஸோ அங்கே ஸ்பேஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு சாலிட், லிக்விடோட ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் வாட்டர். பார்ட்டிகல்ஸ் இன் அ கேஸ். The particles in the gas are arranged far apart. ஸோ எப்படி இருக்குது, இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப தூரமாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும், ஃப்ரீலி மூவிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர். ஃபேக்ட் ஃபைல். Liquid atoms are packed more loosely which allows things to able to pass through it. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, லிக்விட் ஆட்டம்ஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி பேக் ஆகிருக்கும், கொஞ்சம் லூஸாக பேக் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து இங்க் பார்ட்டிகல்ஸோ இல்லை சுகரோ நம்ம போடுறோம் அப்படின்னா அது போய் அதை ஆக்குபை பண்ணிக்கும். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், லிக்விட் இஸ் எஃபெக்டட் பை கிராவிட்டி மோர் தேன் எனிதிங். மற்ற சப்ஸ்டன்ஸை கம்பேர் பண்ணச்சுல லிக்விடுக்கு தான் கிராவிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி லிக்விடை வந்து ஒரு பிளேஸில் வச்சிங்க அப்படின்னா அது எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா கிராவிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் மூவ் ஆகும். And then gas atoms are spread out so far you can walk through it without any restriction. So then gas is not affected by gravity. So gasக்கு gravity இல்லைன்றதுனால அது எங்கேனாலும் மூவ் ஆகும். ஓகேவா? And then third point, the gas atoms never stop moving and it never stays in a place. ஸோ அதுக்கு கிராவிட்டி கிடையாது, அதனால அது வந்து என்ன செய்யும், ஒரே இடத்துல இருக்காது, அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது லூஸ்லி பேக்டுன்றதுனால ஈஸி மூவிங்காக இருக்கும். ஸோ வந்து ஒரு பிளேஸில் வந்து கண்டிப்பாக ஸ்டே ஆகாது. நெக்ஸ்ட், மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன் சாலிட்ஸ். சாலிட்ஸில் மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் எதனால, அதோட டைட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால. அண்ட் they did not diffuse like liquids or gases. பட் லிக்விட் என்ன ஆகும், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஹியர் அண்ட் தேர் மூவ் ஆகும். இங்க் பார்ட்டிகல்ஸ் ஆனால் அங்கே ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, compressibles as compared to liquid and solid. ஸோ இதுக்கு வந்து 3 ஐடென்டிக்கல் சிரஞ்சிஸ் எடுத்துக்கலாம். அதோட நாசல்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் வித் கார்க். ஃபர்ஸ்ட்டில் உள்ள சிரஞ்சியில் சாக் பவுடர் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். செகண்ட் உள்ள சிரஞ்சியில் வாட்டர் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் உள்ள சிரஞ்சியில் ஏர் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் now put the plunger back and try to press it down. What do you observe? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மூணுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் உள்ள சிரிஞ்சி பாருங்கள் சாக் பவுடரில் இருக்குது. இதோட ஓப்பனை வந்து நம்ம கார்க் வச்சு மூடி இருக்கும். இப்போ நம்ம அதை கம்ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த சாலிட்ஸ் ஆர் நாட் கம்ப்ரெசபிள். ஸோ இட்ஸ் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். ஸோ லிக்விடை பாருங்கள், இட் இஸ் ஹார்ட்லி கம்ப்ரெசபிள். ஸோ கொஞ்சமாக கம்ப்ரெஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் தென் இன் ஏர் இந்த பிளஞ்சரை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்னாச்சு, இட் இஸ் ஹைலி கம்ப்ரெசபிள். இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, கேஸ் இருக்கிற அந்த சிரஞ்சி வந்து பிளஞ்சர் வந்து ஈஸியாக மூவ் ஆகுது. அதே இது சாக் பவுடர் அண்ட் வாட்டர் இருக்கிற அந்த பிளஞ்சர் வந்து இட்ஸ் மூவ் வெரி ஹார்ட். அந்த பிஸ்டன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது இல்லையா. ஸோ வி கன்க்ளூட் தட் கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரெசபிள் ஆஸ் கம்பேர்ட் டு லிக்விட்ஸ் அண்ட் சாலிட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஷியஸ் ஸ்டேட். சாலிடுக்கு டெஃபினைட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்கும். லிக்விடுக்கு டெஃபினைட் ஷேப் கிடையாது. அந்த வால்யூம் வந்து எந்த கண்டெய்னரோ அந்த கண்டெய்னரோட வால்யூம் எடுத்துக்கும். கேஸ்க்கு வந்து ஷேப்பும் கிடையாது, வால்யூம் கிடையாது. சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசபிள், லிக்விட்ஸ் ஆர் கம்ப்ரெசபிள் டு சம் எக்ஸ்டென்ஸ், gas are highly compressible. In solid, the particles have little space in between them. In liquid, the particles have greater space between them. The space between the gas are greatest. So in solid, the attraction is very strong, and in liquid, the force of attraction between liquid particles is less compared to solid particles, and in gas, the force of attraction is very less. In solid, the particles cannot move freely, and in liquid, they can move freely, and in gas, particles move more freely. Classification of matter. So matter can be classified into 2 types, pure substance and mixture. So under pure substance, 2 categories, element and compound. Mixture can be classified into 2, homogeneous mixture and heterogeneous mixture. Pure substance and mixture. இப்போ காமன் பீப்புள் வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் 100% பியூர் அப்படின்னா என்ன நினைப்பாங்க, அன்அடல்ட்ரேட்டட், அதாவது ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் பண்ணலை, அதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பியூர் சப்ஸ்டன்ஸ், பியூர் அப்படின்றது நம்மளோட ஃபீல்டில் கெமிஸ்ட்ரியில் என்ன மீன் பண்ணுறாங்க, பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ ஒரே ஒரு விதமான பார்ட்டிகல்ஸால் மேட் ஆயிருந்துச்சுன்னா தான் அதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸில் தான் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ்னு 2 கேட்டகரி இருக்குது. ஆட்டம் இஸ் அண்ட் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஸோ எலிமெண்ட் அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டமால் மேட் ஆயிருந்துச்சுன்னா அது எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மாலிகுல் அப்படின்னா 2 or more atoms கம்பைன் பண்ணோம்னா அது நம்ம மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிமிலர்லி கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more எலிமெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
Purity of gold is expressed in terms of carat. 24 carat gold is considered to be the gold in its purest form. ஸோ இது ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். அண்ட் தென் பாருங்கள் மிக்சர். இப்போ பார்க்குறது என்னது, மிக்சருக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ஸ்நாக்ஸ்லேயுமே நிறைய வந்து மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இந்த மிக்சர்லேருந்து நம்மளால் என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. வித் த ஹெல்ப் ஆஃப் த கலர், அப்பியரன்ஸ், டேஸ்ட் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி பொங்கல் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ரைஸ், தால், சால்ட், சில்லிஸ், பெப்பர்ஸ், கீ இப்படி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறாங்க. ஸோ இது மிக்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் அ மிக்சர். எதனால் இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் 2 or more ingredients or varieties are present. ஸோ இதை நம்ம மிக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, then explore. Can we always see the different components of mixtures with our naked eyes? எல்லாத்தையுமே நம்மளால் நெக்ட் ஐயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ சம் ஆஃப் தம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வெஜிடபிள் சாலட். ஸோ இதுலேருந்து நம்மளை ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இந்த மிக்சர்லேருந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்மளால் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இந்த செகண்ட் கேஸ் பாருங்கள், ஒரு ஏரியேட்டட் ட்ரிங்க் கப். இதில் வந்து எல்லாமே வந்து மிக்ஸ்டாக இருக்குது. பட் நம்மளோட நேக்ட் ஐயால் அந்த டிஃப்ரெண்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்றதை நம்மளால் பார்க்க முடியல இல்லையா. Air is a mixture because it contains oxygen, nitrogen, carbon dioxide, water vapor, noble gases, etc. ஸோ இந்த மாதிரி நிறைய நோபல் கேஸஸ், ஆக்சிஜன் இந்த மாதிரி நிறைய மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஏர் வந்து என்னது, இட் இஸ் அ மிக்சர். ஸோ மில்க்கும் மிக்சர் தான், ஏன்னா அதில் ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ லெமன் ஜூஸ் ஆல்சோ ஏ மிக்சர். அதில் வந்து சுகர், வாட்டர், லெமன் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஸோ இதில் வந்து வாட்டரோட லெவல் அதிகம், லெமன் எக்ஸ்ட்ராக்டோட லெவல் கம்மி. இப்படி எந்த ஒரு ப்ரொப்போர்ஷன் இருந்தாலுமே அது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், மிக்சர் தான் சொல்லுவோம். ஸோ மிக்சருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து கிடையாது. இப்போ மிக்சரோட டெஃபினிஷன் பார்க்கலாம். A mixture is a impure substance and contains more than one kind of particles. ஸோ மிக்சர்னா impure substance, ஒரே கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்காது, நிறைய கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மிக்சர் அப்படின்போம். இன் மிக்சர் த காம்போனன்ட்ஸ் ஆர் மிக்ஸ்ட் இன் எனி ப்ரொப்போர்ஷன்ஸ். ஸோ அதுக்கு ப்ரொப்போர்ஷன்ஸும் கிடையாது, இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்கணும்னு கிடையாது, எவ்வளோ அமௌண்ட்னாலும் இருக்கலாம். And when elements chemically combine, they form compounds, whereas a mixture can physically combination of elements chemically combine பண்ணோன்னா அதை நம்ம காம்பவுண்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி மிக்சரோட ஃபிசிக்கல் காம்பினேஷன் பார்ப்போம். 3 டைப்ஸ் இருக்குது. 2 or more elements. ஸோ எலிமெண்ட்னா என்ன, 2 or more சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் கால்ட் எலிமெண்ட் இல்லையா. இல்லை 2 or more எலிமெண்ட்ஸ்னால் ஒரு எலிமெண்ட் ஒரு கேட்டகரி, இன்னொரு எலிமெண்ட் இன்னொரு கேட்டகரியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கோல்டு அண்ட் காப்பர். ஸோ 22 கேரட் கோல்டில் வந்து கோல்டு ஒரு எலமெண்ட் அண்ட் காப்பர் இன்னொரு எலமெண்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி பாருங்கள், 2 or more காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ்னால் என்ன, 2 or more எலிமெண்ட்ஸ் கெமிக்கலி கம்பைன்ட் ஆர் கால்ட் காம்பவுண்ட்ஸ் இல்லையா. ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏரியேட்டட் ட்ரிங்க். ஸோ இந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்கில் என்னென்ன மிக்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட், வாட்டர், ஸ்வீட்னிங் அண்ட் கலரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய காம்பவுண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தேர்ட் கேட்டகரி பாருங்கள், அண்ட் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டு. ஸோ ஒரு எலமெண்ட்டும் காம்பவுண்ட்ஸும். ஸோ டிங்க்சர் ஆஃப் அயோடின் விச் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் அயோடின் இன் ஆல்கஹால். ஸோ இதோட எக்ஸாம்பிள். செப்ரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். இதில் பாருங்கள், எல்லா மிக்சருமே நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுறோமா, அப்படி இல்லைன்னா ஏதாவது செப்ரேட் பண்ணுறதுக்கு தேவைகள் இருக்கிறதா அப்படின்றத பார்ப்போம். ஓகே, மெட்டீரியல்ஸ் we use in our daily life are got from different sources and are very often combined with other substances. ஸோ இப்போ நம்ம மிக்சர்ஸ் லைக் காஃபி அண்ட் ஐஸ்கிரீம் எடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம எர்த் க்ரஸ்ட்டில் இருந்து ஓர்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, மெட்டல்ஸ். அந்த ஓர்ஸில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லெபார்ட்ரி ப்ராசஸ் மூலியமாக நம்மளோட தேவையான ஓரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். யூஸ்ஃபுல்லான ஓரை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்காக நம்மளுக்கு என்ன செய்கிறது, செப்பரேஷன் ப்ராசஸ் வந்து தேவைப்படுது. The process by which the component of mixtures are isolated and removed from each other to get pure substance is called separation. செப்பரேஷன்னா என்ன அப்படின்னா, மிக்சர் ஆஃப் காம்போனன்ட்ஸில் இருந்து நம்மளுக்கு தேவையான சப்ஸ்டன்ஸை மட்டும் எடுக்கிறதுக்கு மற்ற இம்ப்யூரிட்டிஸை வந்து ஐசோலேட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளான பியூர் சப்ஸ்டன்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் செப்பரேஷன். ஸோ ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் அப்படின்னா, அதோட யூசஸ் தெளிவாக வேணும்னா நம்ம செப்பரேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போ எதுக்கு நம்ம செப்பரேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் மிக்சரில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் இம்ப்யூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மிக்சர் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ்.
ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து செப்பரேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணுறோம். செகண்ட், இந்த யூஸ்ஃபுல் காம்போனண்ட்டை எடுக்கிறதுக்காண்டி. ஸோ ஒரு பெட்ரோலியம் அப்படின்றதுல வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு பெட்ரோல் மட்டும் வேணும், அது யூஸ்ஃபுல் காம்போனன்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம செப்பரேஷன் ப்ராசஸ் எடுக்கிறோம். தேர்ட், when a substance has to be obtained in highly pure form. எக்ஸாம்பிள், கோல்டு ஃப்ரம் கோல்டு மைன்ஸ். கோல்டு மைன்ஸ்லேருந்து கோல்டு வந்து ஹைலி பியூரஸ்ட் ஃபார்ம்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி என்னது செப்பரேஷன் ப்ராசஸ் எடுக்கிறோம். ஸோ 3, என்னது ஹார்ம்ஃபுல் இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு, யூஸ்ஃபுல் காம்போனன்ட்ஸ்க்கு அண்ட் ஹைலி பியூரஸ்ட் ஃபார்ம் எடுக்கிறதுக்காண்டி. ஸோ மிக்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏர் பலூன்ஸு. இந்த பலூன்ஸில் என்ன கலர்லாம் இருக்குது? பிங்க், க்ரீன், எல்லோ, ப்ளூ, இப்படி மிக்சராக இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி செப்பரேட் பண்ணுவோம்? தனித்தனியாக ஆரஞ்ச், ப்ளூ, பிங்க், க்ரீன் அப்படின்னு பண்ணியிருக்கோம். இதுதான் செப்பரேஷன் ப்ராசஸ். இதில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் காம்போனண்ட், ஹைலி பியூரஸ்ட் ஃபார்ம் அண்ட் தென் இம்ப்யூரிட்டிஸ் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக நம்ம செப்பரேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது செப்பரேஷனுக்கு. ஸோ என்னென்னு பார்க்கலாம். The choice of method separation depends upon the properties of the component of the mixture. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்து நம்ம எந்த மெத்தட் அடாப்ட் பண்ணுறோன்றதை முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? பார்ட்டிகளோட சைஸ், ஷேப், ஃபிசிக்கல் ஸ்டேட், அதுக்கப்புறம் சாலிடா, லிக்விடா, கேஸா அப்படின்றத பொறுத்து நம்ம முடிவு எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், செல்விஸ் மதர் யூஸஸ் ஸ்ட்ரெயினர் டு ரிமூவ் த டீ லீவ்ஸ் டு கெட் கிளியர் லிக்விட். ஸோ ஸ்ட்ரெயினரில் மேலே வந்து இந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்டே பண்ணிடும் அண்ட் தென் கீழே வந்து இந்த லிக்விட் மட்டும் ஃபில்டர் ஆகி உங்களுக்கு தனியாக கிடச்சிரும். இந்த ப்ராசஸ் பேர் என்னது? ஃபில்டரிங். ஸோ மேலே அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் மேலே செட்டில் ஆயிடுது, லிக்விட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லிக்விட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. Next, sieving process பார்க்கலாம். A sieve is similar to a strainer. Sieving is used when we have to separate solid particles of different size. ஸோ இதில் என்னென்னா different size of solid particles வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், brand from floor and sand from gravel. ஸோ இது வந்து சிமிலர் டு அந்த மேலே பார்த்தோம் ஃபில்டரிங் அந்த ஸ்ட்ரெயினர் மாதிரியே தான். என்னது, இது சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலே செட்டில் ஆயிரும். கீழே இப்போ பாருங்கள், இமேஜ் பாருங்கள், இதில் இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ், பிக் ஸ்மால் சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலே செட்டில் ஆயிரும். கீழே யூனிஃபார்மாக இருக்கிற அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் கீழே செட்டில் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னது? சீவிங். இந்த மெத்தட் எதுக்கு அடாப்ட் பண்ணுறோம்? டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல் சைஸ் இருந்துச்சுன்னா சீவிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். வயர் மெஸ் as a strainer, sieve is used to separate gravel from sand at a construction site. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மண்ணை சலிக்கிறதுக்கு ஒரு சல்லடை மாதிரி பெருசாக யூஸ் பண்ணுவாங்களா, அது பேர் தான் என்னது? வயர் மெஷ். ஓகே. Very fine insoluble solids have to be separate from a liquid as in butter from curds. Shunning is performed. Shunning அப்படின்னா ஒரு அந்த மத்து மாதிரி வச்சு ஃபாஸ்ட்டாக விகரஸாக வந்து என்ன செய்வாங்க, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து சைடில் செப்பரேட் ஆயிரும். அந்த பட்டர் அண்ட் பட்டர் மில்க் மட்டும் என்ன செய்யும், கீழே வந்து செட்டில் ஆகிருக்கும். அந்த இதுதான் நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம். ஸோ இதோட இமேஜ் பார்க்கலாம். இப்போ இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து சைடில் செட்டில் ஆகிருக்கு அண்ட் இந்த ப்ராசஸ் தான் ஸ்டன்னிங்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் டூ யூ நோ, இன் வாஷிங் மிஷின் திஸ் பிரின்சிபல் இஸ் யூஸ் டு ஸ்குவீஸ் அவுட் டர்ட் ஃப்ரம் கிளாத்ஸ் அண்ட் த மெத்தட் இஸ் கால்ட் சென்ட்ரிஃபிகேஷன். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து சென்ட்ரிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. அண்ட் வாஷிங் மிஷினில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஃபார் எதுக்கு? ஸ்குவீசிங் அவுட் டர்ட். த்ரெஷிங், நம்ம ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு ஃப்ளாரை ப்ளக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்லேருந்து நம்ம அந்த ஃப்ளாரை வந்து செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ சிமிலர்லி ஃபுட் கிரெயின்ஸில் வந்து ரைஸ், வீட் இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து அந்த ஃபுட் கிரெயின்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்? ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா, நம்மளால் உட்காந்து ஒவ்வொன்றா எடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இதை மொத்தமாக எடுத்து ஹார்டாக பீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த கிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வந்துடும். ஓகே. இந்த மெத்தட் பேர் தான் என்னது? த்ரெஷிங். ஸோ இதோட இமேஜ் இப்போ பார்க்கலாம். ஸோ இதை வந்து அந்த ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ரொம்ப ஹார்டாக பீட் பண்ணுறாங்க. ஸோ அதோட கிரெயின்ஸ் என்ன ஆகுது, இந்த ஸ்டாக்லேருந்து ஸ்ப்ளிட் ஆகி வெளியே வந்துடும். ஓகே. திஸ் மெத்தட் இஸ் கால்ட் த்ரெஷிங். வினோயிங் மெத்தட். Rice, wheat and other food grains are covered in husk. Huskனா என்ன? உம்மி, which cannot be eaten by us. ஸோ உம்மியோடு இருக்கும்போது நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போது ஹஸ்க் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக காற்றுல வந்து ப்ளோ ஆகி போயிடும். ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் வினோயிங் மெத்தட். அந்த மெத்தட் எப்படி கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்சரை வந்து ஒரு ஹைட்டில் வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் அவுட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹஸ்க் இருக்கிறது வந்து லைட் வெயிட் இல்லையா? ஸோ அது வந்து விண்ட் வந்து என்ன செய்யும், ப்ளோ அவுட் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் போய் அதை போட்டுரும். ஸோ வந்து ஹெவியான கிரெயின்ஸ் மட்டும் என்ன செய்யும், கீழே வந்து கொட்டும். ஓகேவா? ஸோ இதை இமேஜ் வந்து பண்ணுறாங்க பாருங்கள். இதில் ஹஸ்க் வந்து என்ன செய்யுது, அப்படியே காற்று போகிற
போகிற போக்கில் வந்து மூவ் ஆகுது. அண்ட் தென் ரைஸ் கிரெயின்ஸ் வந்து அப்படியே கீழே வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்னது? வின்னோயிங். இதுக்கு இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. லைட்டர் சாலிடை வந்து ஹெவியர் சாலிட்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. And then do you know rice husks are the hard protecting coverings for grains of rice. இந்த ரைஸ் ஹஸ்க் உம்மி தான் வந்து அரிசியை வந்து பாதுகாக்கிற கவசமாக இருக்கும். ஓகேவா? அந்த அரிசி வளரும் போது கூட அந்த ஹஸ்க் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல், ஃபர்டிலைசர், இன்சுலேஷன் மெட்டீரியல் அண்ட் ஃபியூயலாக ரைஸ் ஹஸ்க் இஸ் த ப்ரொடெக்டிங் கவர் ஃபார் ரைஸ். ஓகே, அரிசியில் வந்து கல் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த கல்லை தூக்கி போட்டுட்டு தான் நம்ம சமைப்போம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறாங்க? ஹேண்ட் பிக்கிங் அப்படின்ற ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு வந்து விசிபிளாக கிரெயின்ஸ்க்கும் அரிசிக்கும் ஸ்டோனுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வி கோ வித் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஆனால் அந்த அரிசிக்கும் ஸ்டோனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல, ரெண்டும் சிமிலராக இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட். ஓகே, இந்த இமேஜ் பாருங்கள். நம்மளே வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் போது எது தேவையில்லையோ அதை தனியாக எடுத்துடலாம். அண்ட் தென் மேக்னெட்டிக் செப்பரேஷன். த மிக்சர்ஸ் கண்டெயின்ஸ் அயன். ஸோ அயனில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதில் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி உள்ள சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸிங் மேக்னெட் அயனை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த செப்பரேஷன் ப்ராசஸ் பேர் தான் என்னதுன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். சப்ஸ்டன்ஸ் which are attracted to magnet are called magnetic property substances, isn't it? நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியோட சப்ஸ்டன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகாது. ஸோ நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை மட்டும் ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். அண்ட் தென் செடிமெண்டேஷன். ரைஸ், பல்சஸ் இது எல்லாமே வந்து ஃபைன் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ஹஸ்க் இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ பிஃபோர் குக்கிங் நம்ம எல்லாமே என்ன செய்வோம்? வாஷ் அவுட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த இம்ப்யூரிட்டிஸ் அந்த பல்ஸில் உள்ள ஹஸ்க் இதெல்லாம் என்ன ஆகும்? ஃப்ளோட் ஆகும் தண்ணியில். ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அந்த வெயிட்டான ரைஸ் கெயின்ஸ் சிங்க் டு த பாட்டம். ஓகே, அது வந்து செட்டில் ஆயிரும் பாட்டமில். இதை பேர் தான் என்ன சொல்கிறோம்? செடிமெண்டேஷன். The water with impurities is carefully removed away, leaving clean rice water. ஸோ அந்த க்ளீன் ரைஸ் வாட்டரை விட்டுட்டு அதை லீவ் ஆகும்ல, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டீகண்டேஷன். அண்ட் தென் செப்பரேட்டிங் மட் ஃப்ரம் மட்டி வாட்டர். ஸோ மட்டி வாட்டர்லேருந்து நம்ம வந்து க்ளீன் வாட்டரை செப்பரேட் பண்ணுறோம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து அந்த மட்டி வாட்டரை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அன்டிஸ்டர்ப்டாக வச்சிடணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த மட் அந்த சாலிட்லாம் வந்து என்ன செய்யும்? கீழே வந்து செட்டில் ஆயிரும் பாட்டமில். அண்ட் தென் வாட்டர் வந்து மேலே இருக்கும். ஸோ இந்த கீழே அந்த செட்டில் ஆகிருக்க அந்த மட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செடிமெண்ட் அப்படின்போம். அந்த கிளியர் வாட்டர் மேலே செப்பரேட் ஆகிருக்கிறத சூப்பர்னண்ட் லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிளியர் மெட்டல்ஸ் கீழே டெபாசிட் ஆனது தான் செடிமெண்டேஷன். அண்ட் த வாட்டர் சூப்பர்னண்ட் லிக்விடை வந்து கீழே உள்ள அந்த செடிமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் போர் அவுட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த வாட்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? decantator. The process of removal of water above the sediment is called decantation. But even after decantation, the water is not pure. ஸோ இன்னமும் அதில் வந்து என்ன செய்யும்? சாயில் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலியமாக நம்ம என்ன செய்யலாம்? செப்பரேட் பண்ணிக்கலாம். Do you think a strainer or cloth can filter these very fine particles? நோ. ஸோ ஸ்ட்ரெயினர் அண்ட் கிளாத்லாம் வந்து கொஞ்சம் பிக்கான பார்ட்டிகல்ஸை தான் இது பண்ணும். இது ஏற்கனவே ரொம்ப ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இல்லையா? ஸோ இதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெத்தட் ஃபில்ட்ரேஷன். we will use filter papers to remove the finer impurities. ஸோ ஃபில்ட்ரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப ஃபைனர் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. போர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், சாயிலோட ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு பீஸ் ஆஃப் ஃபில்டர் பேப்பரை எடுத்து ஃபோல்ட் பண்ணி கோன் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஃபனலில் மிக்ஸ் வச்சிடணும். அண்ட் தென் இந்த மட்டி வாட்டர் அதில் போர் பண்ணும்போது என்ன ஆகும்னா மேலே வந்து அந்த சாயில் அந்த ரெசிடியூ வந்து செட்டில் ஆயிரும். கீழே வந்து பியூரான அந்த லிக்விட் மட்டும் வந்து கீழே போகும். ஓகேவா? So the method of separating insoluble component like sand, mud, etc. from a mixture using a filter paper is called filtration. ஸோ எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் மெத்தட். எதுக்கு? சாண்டை வந்து வாட்டர்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக. அந்த லிக்விட் விச் பாசஸ் த்ரூ த ஃபில்டர், அந்த ஃபில்டர் மூலிமா பாஸ் பண்ணி கீழே வந்த லிக்விடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபில்ட்ரேட். அண்ட் தென் இன்சொலிபிள் காம்பனன்ட் மேலே அந்த ஃபில்டரில் டெபாசிட் ஆனதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெசிடியூ. அதில் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் சாண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபில்டர் பேப்பரில் வச்சு அந்த மிக்சரை ஊற்றும் போது என்னாச்சு? ஃபில்டர் பேப்பரில் ரெசிடியூ செட்டில் ஆகிட்டு அண்ட் தென் கீழே அந்த சொல்யூபிளான லிக்விட் ஃபில்டரேட் மட்டும் கீழே வந்து செட்டில் ஆகிருக்கு. And then food adulterations. Things we buy in market are mixed with harmful and unwanted substance. This process is called adulteration. ஸோ ஒரு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து தேவையில்லாத ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அடல்ட்ரேஷன்ஸ் அப்படி சொல்கிறோம்.
do you know? ஸோ நம்ம ஹவுஸ்லலாம் கமர்ஷியல் வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கோம். எதுக்காக? அதோட இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸை வந்து யூவி ரேஸ் மூலியமாக கில் பண்ணுறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆர்ஓனா என்ன? a process of removing impurities from water to make it potable. ஸோ குடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை வந்து தகுந்ததாக ஆக்கிறதுக்கு நம்ம ஆர்ஓ மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. Food can also be adulterated due to carelessness or lack of proper handling. ஸோ வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் கூட அது அடல்ட்ரேட்டட் ஆயிரும். ஸோ ஹார்ம்ஃபுல்னஸ் மிக்ஸ் ஆனதாயிரும். ஸோ வி மஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் த காமன் அடல்ட்ரன்ஸ் இன் ஆர் கன்சியூமபிள் குட்ஸ், எஸ்பெஷலி இன் ஃபுட்டு. அடல்ட்ரேட்டட் ஃபுட்டை நம்ம சாப்பிட்றது மூலிமா நம்ம உடம்புக்கும் வந்து ரொம்ப கேடுது. அடல்ட்ரேட்டட் ஃபுட் அப்படிங்கும்போது அதில் வந்து ஒரிஜினலான சப்ஸ்டன்ஸோட ட்ரூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள், used tea leaves are sometimes used as adulterants in tea. And then turmeric பவுடரில் பிரைட் எல்லோ கெமிக்கலை வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அது நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து பாய்சனஸ். Thank you. If you like this video, then like it and subscribe our channel.